இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இன்றைய இறைவார்த்தையை நாம் படித்து தியானிப்போம். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, திருவசனங்கள் 21 முதல் அதிகாரம் 19 முதல் வசனம் முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை நான் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 7 தடவை 7 முறை, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அந்த பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை உடனே திருப்பிவிடு என்று கூறி அவனை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் அவன் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாட்டி முடித்த பின் கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தையில் மன்னிப்பை பற்றி இயேசு சுவாமி வலியுறுத்துகிறார். பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். ஆனால் இயேசு சொல்கிறார், 7 முறை அன்றல்ல, 7 முறை 70 முறை என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? 7 × 70 என்று போட வேண்டுமா? அல்லது 70 × 7 என்று போட வேண்டுமா? அப்படி அல்ல. மாறாக 7 பவர் 70 என்று போடுங்கள். அப்படி போட்டு பார்த்தால் கம்ப்யூட்டரில் கூட அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அத்தனை இலக்கங்களுடைய எண்ணிக்கை வரும். எனவே எண்ணற்ற முறை மன்னிக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தமாகும். 7 தடவை 70 தடவை, 7 பவர் 70. எனவே எண்ணற்ற முறை மன்னிக்க வேண்டும், கணக்கற்ற முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு வலியுறுத்துகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இயேசு சுவாமி 2 விஷயங்களில் நம்மிடம் கணக்கு கேட்கிறார். ஒன்று, அந்த தொழுநோயாளர்கள் 10 பேர் குணமடைந்த பொழுது அதில் ஒருவன் மட்டும் நன்றி சொல்ல வந்தான், மீதி 9 பேர் எங்கே என்று கணக்கு கேட்கிறார். இந்த இடத்திலே அந்த அரசன் தன்னுடைய பணியாளருக்கு ஏராளமான 1000 தாலந்து கடனை மன்னிக்கிறார். அந்த பணியாளன் தன்னுடைய உடன் பணியாளருக்கு 100 தெனாரியம் கடனை கூட மன்னிக்க மனமில்லாமல் இருக்கிறார். எனவே பெரிய கடனை மன்னிப்பு பெற்ற அந்த ஊழியன் தன் உடன் ஊழியனுடைய சிறிய கடனை மன்னிக்க முடியாமல் இருக்கிறான். இதனை போய் அந்த உடன் பணியாளர்கள் இறைவனிடம், அந்த தலைவரிடம் சொல்லுகிறார்கள். மன்னிக்க மறுத்த நிலைமைகள் எல்லாம் இயேசுனுடைய பாதத்திற்கு வந்து சேரும், இயேசுனுடைய பார்வைக்கு வந்து சேரும்.
எப்படி நன்றி மறந்த நேரங்களை அவர் கணக்கிடுகிறாரோ அதே போல மன்னிக்க மறந்த நேரங்களையும் மன்னிக்க மறுத்த நேரங்களையும் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார், அதனை விசாரிப்பார். அவர் மன்னிக்கின்ற தெய்வம், ஆனால் நீதியை எதிர்பார்க்கின்ற தெய்வம். மன்னிக்க மறுத்தவனுக்கு அவர் நீதியாய் இருப்பார். அவனை அழைத்து வருமாறு கூறுவார், அவனுக்கு தகுந்த நீதியை அளிப்பார். அவன் கடனை முழுவதும் அடைக்கும் வரை திரும்பவும் அவனை அழுகையும் பற்கடிப்பும் மிகுந்த இடத்திற்கு தள்ளுவார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பெரிய கடனை மன்னிப்பு பெற்றோமா? நம்முடைய உடன் உழைப்பாளர்களுக்கு சிறிய தொகையை, சிறிய நற்செயல்களை, சிறு பாவங்களை நாம் மன்னிக்க மறந்து போனாமா? விழிப்பாயிருப்போம். ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்முடைய செயல்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக இருப்பதில்லை, அனைத்தையும் அவர் கணக்கு தீர்ப்பார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாளிலே மன்னிப்பை நாம் மேல்வரி சட்டமாக கொள்வோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2011 அந்த ஆண்டிலே என்னுடைய மூத்த சகோதரி, எங்களுடைய குடும்பத்தின் 2வது மகள் அருட் சகோதரி எமரிக் மேரி இம்மாக்குலேட் சபையிலே பணியாற்றியவர்கள், அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் மரித்து இன்றைய நாளோடு 15 வருடங்கள் ஆகின்றன. எனவே அவருடைய ஆண்மையை பற்றி ஜெபிப்போம். அவர் அந்த சபையிலே ஏறக்குறைய 35 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார்கள். நிறைய அருட்சகோதரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஃபார்மேஷன் இன்சார்ஜாக இருந்து நிறைய அருட்சகோதரிகளை இந்த சபைக்காக உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அவருடைய பணியையும் அவருடைய வாழ்வையும் கடவுள் அவருக்கு உகந்த நறுமணம் வீசுகின்ற காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அவருக்கு நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் கடும் உழைப்பாளியாகவும் நல்ல ஒரு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நல்ல முறையில் செய்து இறைவனுடைய பாதத்தில் சென்று சேர்ந்த சகோதரி எமரிக் மேரி அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சமாதானம்.